வணக்கம் மக்களே. நிறைய சான்றிதழ் கேட்டு எல்லாம் குழப்புறாங்களா? எந்த சான்றிதழ் எப்படி எடுக்கிறது, எதுக்கு எடுக்கிறது, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன வேணும்ன்றது தெரியலையா? என்னென்ன சான்று கேட்பாங்க? ஜாதி சான்று கேட்பாங்க, வருமான சான்று கேட்பாங்க, இருப்பிடச் சான்று கேட்பாங்க, முதல் பட்டதாரி சான்று கேட்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பல சான்றிதழ்கள் இருக்கு. இந்த சான்றிதழ்களை எப்படி எடுக்கிறது, எங்க போய் எடுக்கிறது, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, யாரை போய் கேட்கறதுன்னு தெரியலையா? தாராளமா நீங்க எங்க கிட்ட கேட்கலாம். நாங்க இருக்கோம். நண்பன் இ-சேவை மையம் இருக்கு. தாராளமா நாங்க பண்ணித்தரோம். நாங்க அப்ளை பண்ணி தர்றது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற திருத்தங்கள், பெயர் திருத்தங்கள், பிழை திருத்தங்கள் எது இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சான்றிதழ்கள் இல்லாம ரேஷன் கார்டு ஆகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், ஓட்டர் ஐடி ஆகட்டும், பேன் கார்டு ஆகட்டும், இந்த மாதிரி அதுக்கான அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்ல பெயர் திருத்தம் பண்ணணும், அதையும் நாங்க செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம். தாராளமா நீங்க நண்பன் இ-சேவையை அணுகலாம். அது மட்டும் இல்ல, ஆன்லைன் சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இ டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயினு, இந்த மாதிரி எல்லா டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். விசா பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். தாராளமா இது பண்ணலாம். விசான்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசிட் விசா பண்ணிட்டு இருக்கிறோம். தாராளமா டூரிஸ்ட் விசா, விசிட் விசா இதை நீங்க எங்க கிட்ட அணுகலாம். அதையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நீங்க எங்க போகணுன்னாலுமே நாங்கள் டூரிஸ்ட் விசா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் நீங்க எங்களை அணுகலாம். மேற்படி பார்த்தீங்கன்னா பட்டா வேணும், பட்டா அப்ளிகேஷன் புதுசு போடணும், இல்லை பட்டா பெயர் மாற்றம் பண்ணணும், இதையுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈசி போடணும், வில்லங்க சான்று வேணும், அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல எங்களுக்கு பத்திரமே பதிவு பண்ணணும், ஒரு இடம் வாங்குறோம், பத்திரம் எங்ககிட்ட வெண்டர் இருக்காங்க, தாராளமா பத்திரப்பதிவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். மேற்படி உங்களுக்கு லீகலா ஏதாவது டவுட், லீகலா ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், தாராளமா அதுக்கும் எங்களை அணுகலாம். உங்களுக்கு எமர்ஜென்சி இங்க வர முடியல, எங்களை அணுக முடியல அப்படின்ற பட்சத்துக்கு எங்களை நீங்க வாட்ஸ்அப்ல கூட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு எங்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். எப்பவுமே நண்பன் இ-சேவை மையம் உங்களோட பயணிக்கும். எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சான்று, எந்தெந்த சான்றுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தாராளமாக எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்னால கமெண்டில் தெரிவிங்க, இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குறோம். சரிங்களா? இந்த வீடியோ பயனுள்ள நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். சரிங்களா? ஆக எப்போதும் நண்பன் இ-சேவை மையத்தோட தொடர்போடு இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.